ஐ கால் மிஸ்டர் பிரசன்னா வெங்கடேஷ். இப்போ தான் வந்தேன், உடனே கூப்பிட்டாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். பட் வந்து உடனே பேச சொல்லிட்டாங்க. அண்ட் ஸோ ஃபாஸ் அகைன் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஃபாஸ்னா என்ன அப்படிங்கிறது பரிச்சயமாக இருக்கும். பட் எஃப்எஸ்எஃப்டி ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு வந்து ஸ்டார்ட் பண்ணது 2008. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ் அப்படிங்கிறது வந்து பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆளே இல்லை. அது நம்ம தான் பேசணும், நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணது. என்னுடைய என்ன சொல்கிறது ஃபாஸ்ட் பயணம் அப்படிங்கிறது வந்து 2011 தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். ஸோ 2011 நானும் இந்த பகுதியில் ஐஎஃப்இடி காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட் தான் நானும். ஸோ அப்போது நாங்கள் ஐஎஃப்இடியிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். நம்ம வந்து இப்போது விழுப்புரம் எடுத்துக்கிறோம், இல்லை பாண்டிச்சேரி, இது வந்து சென்னையை கம்பேர் பண்ணும்போது Tier 2 Tier 3 கேட்டகரியில் வந்துடும். பெரும்பாலும் திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து மெட்ரோ ஹாட்ஸ்பாட்ஸாக இருக்குது. அதை தாண்டி பெங்களூர் சொல்கிறோம், ஹைதராபாத் சொல்கிறோம். ஸோ இங்கெல்லாம் போனால் தான் நம்மளுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும். அப்படிங்கிறத தாண்டி இப்போ நான் வந்து ஃபாஸ்ட் எனக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, நான் சென்னைக்கு போனேன். சென்னையில் ஐஐடி மெட்ராஸ்குள்ளே தான் எனக்கு அது இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்போ எல்லாராலையும் ஐஐடி மெட்ராஸ்குள்ளே போக முடியல. நானுமே வந்து ஸ்டூடெண்ட்டாக போகல, நானும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் போனது. இப்போ நம்ம பகுதியில் ஏன் வந்து இதை நடத்த முடியாது அப்படின்னு யோசிச்சது தான் நம்ம வந்து இங்கே பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2011 வந்து நம்ம புதுவை கிளக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். 2011 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சின்ஸ் ஐஎஃப்இடியில் படித்ததுனால ஐஎஃப்இடி வந்து பாண்டிச்சேரிக்கும் விழுப்புரம்க்கும் நடுவில் இருக்குது. நிறையா பேர் வந்து கடலூர்லேருந்து வருவாங்க, நிறைய பேர் விழுப்புரம், பண்ருட்டி, பல பகுதிகள்லேருந்து வராங்க இல்லையா. இப்போ அவங்களால திரும்ப அதே மாதிரி எல்லா வாரமும் பாண்டி, கடலூர்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ விழுப்புரம்லையுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2013 நினைக்கிறேன், 11, 12, 13 அப்பயே ஒரு சின்ன எஃபர்ட் நடந்துச்சு. பட் அதுக்கப்புறமா பாண்டியும் விழுப்புரமும் சேர்ந்து இன்னைக்கு விழுப்புரம் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, இங்கே இந்த பகுதிக்கான அடித்தளத்தை போட்டு இவ்வளோ வருஷங்களாக விழுப்புரத்தில் வந்து ரொம்ப நல்லா செயல்பட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டணும். இதே மாதிரி பாண்டியிலையும் அமைப்புகள் செயல்பட்டுருக்கு, கடலூர்லையும் செயல்படுது. அதை தாண்டி வந்து மற்ற தமிழ்நாட்டில் இன்னும் பல பகுதிகளில் நம்ம சேலம், நாமக்கல் இந்த மாதிரி பகுதிகளுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய இருந்தாங்க. பட் இப்போ கரண்ட்டாக வந்து இந்த கோவிட் வந்தது ஒரு பெரிய சிக்கலாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை கொண்டு போக முடியல. தட்ஸ் ஆன் ஒன் சைட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பீக்கர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, கவனிச்சுட்டு இருந்தேன், வெங்கடேஷ் ஹரிஹரன் அப்படின்ட்டு. ஃபாஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனி பேசிஸ்லேருந்து ஒரு மல்டிநேஷ்னல் பேசிஸ்லேருந்து எப்படி பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு பேசினாங்க. பட் நான் கொடுக்க வேண்டிய ஆஸ்பெக்ட் என்ன, நான் என்ன பார்வையில் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபாஸ் வந்து யாராச்சும் இப்போ யார்கிட்டயா போய் ஃபாஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், உனக்கு இந்த ஃப்ரீடம் இருக்குது, அந்த ஃப்ரீடம் இருக்குது, இந்த ரைட்ஸ் இருக்குது, இந்த 4 ஃப்ரீடம் திரும்ப பேசிக்கிட்டே இருப்போம். பட் அது திரும்ப சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னா என்னென்னா, ஃபாஸை வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை ரொமான்டிசைஸ் பண்ணுறதுனால வாட் ஆர் வி அச்சீவிங் அப்படிங்கிறது தான் எங்கள் கொஸ்டின். How FOSS is going to be helping the growth of ours? இப்போ இந்த மாதிரியான பகுதிகளில் நம்ம வந்து ஃபாஸை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம், நம்மளுடைய வளர்ச்சிக்கு, சுய வளர்ச்சிக்கு அது எப்படி பயன்பட போகுது, இந்த பகுதிக்கு எப்படி பயன்பட போகுது, தமிழ்நாட்டுக்கு எப்படி பயன்பட போகுது, அதுதான் முக்கியம். ஃபாஸை ரொமான்டிசைஸ் பண்ணுறதுனால, ஃப்ரீடம் இருக்குன்னு பேசுறதுனால, இந்த ஃபாஸ் ஐடியாவே வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து ஆரம்பிச்சது. ரிச்சர்ட் மேத்யூ ஸ்டால்மன் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களுடைய வேல்யூஸ் வந்து நம்ம வேல்யூஸோட டோட்டலி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். இப்போ யூஎஸில் போய் பார்த்தீங்கன்னா ஹைலி லிபரல் வேல்யூஸ். அவங்க எதை பேசினாலும் தனி மனித சுதந்திரத்து பார்வையிலேருந்து மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பார்வை வந்து இன்னும் நம்ம பகுதிகளுக்கு அப்படியே எடுத்து பொருத்திக்க முடியாது. நம்ம பகுதிகளுக்கு வளர்ச்சி, நம்ம பகுதிகளுக்கு நம்ம வந்து காலனைஸ் ஆன ஒரு நாடு. அதாவது காலனி ஆதிக்கத்துக்கு பிரிட்டிஷோ, ஃப்ரெஞ்சோ, டச்சோ, இப்படி வெவ்வேறு ஐரோப்பிய காலனியர்கள் வந்து நம்மளை வந்து சுரண்டிட்டு போன ஒரு நாடு. அப்போ நம்மள்கிட்ட அவங்க வெளியில் அவங்க போனதுக்கப்புறம் நம்மளுடைய பொசிஷன் என்ன, இந்தியாவினுடைய அல்லது இந்தியான்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த பரப்பளவு தானே சொல்கிறோம், இதனுடைய பொசிஷன் என்ன குளோபல் எக்கானமிலையோ, குளோபலைசேஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. குளோபலைசேஷன் சொல்லும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நாங்கள் உலகத்தெல்லாம் இணைக்கிறோம் அப்படின்னா, இங்கே கொஸ்டின் என்னென்னா, அதில் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஈக்குவல் அட்வான்டேஜ் பொசிஷன் கிடையாது.
ரைட்? இன்னைக்கு யூஎஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற அதே அட்வான்டேஜ் வந்து மற்ற நாடுகளுக்கு கிடையாது. ஸோ அப்போ ஈக்குவல் பிளேயிங் கிரவுண்டே இல்லை. அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் லினக்ஸ் பேசுவோம். அன்றைக்கி லினக்ஸ்க்கு முன்னாடி மல்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தது. ஸோ 1964 பின்னாடி போனீங்கன்னா 1964 மல்டிக்ஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை 3 பேர் பார்ட்னர்ஷிப் பண்ணி உருவாக்குனாங்க. பெல் லேப்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. AT&T பெல் லேப்ஸுங்கிற வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெல் லேப்ஸ் இருந்தாங்க. அப்புறம் அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் MIT, மெசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அப்புறம் இன்னொரு HPR சொமனல்ஸ், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த 3 பேர் சேர்ந்து தான் வந்து மல்டிக்ஸ்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 1960s உருவாக்குனாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ரொப்ரைட்டரியாக வச்சுக்கிட்டாங்க. அதாவது அவங்க உருவாக்குனது அமெரிக்காவில் ஒரு சின்ன குரூப் கையில் தான் இருக்குது. அப்போ அந்த டைமில் உலகத்தில் மற்ற எந்த பகுதியிலையும் எதுவும் கிடையாது. இப்போ அவங்க கையில் அது இருக்குது அப்படின்னும் போது நெக்ஸ்ட் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைசன்ஸ்க்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை தே கேன் நாட் செல், பட் தே கேன் ஓன்லி செல் தி லைசன்ஸ். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட், IBM, இன்னும் சில ஹார்ட்வேர் கம்பெனிஸ், அவங்களாம் ஹார்ட்வேர் கம்பெனிஸ், அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மல்டிக்ஸ் லைசன்ஸை வாங்குறாங்க. அந்த லைசன்ஸோட காஸ்ட் எவ்வளோன்னா, லைசன்ஸ் வந்து ஒரு காப்பிக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும்னா $5,000. அப்போது 1960s $5,000. சோர்ஸ் கோடும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா $50,000. ஸோ இமேஜின் இதோடைய காஸ்ட் என்ன, இதை யாரால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அன்றைக்கி வந்து ஒரு பெரிய என்டர்பிரைஸால் தான் அஃபோர்ட் பண்ண முடியும். அந்த என்டர்பிரைஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திரும்ப அதில் அந்த மல்டிக்ஸுங்கிற OS எடுத்து அவங்க அன்றைக்கி இருந்த கம்ப்யூட்டர்ஸில் போட்டு மார்க்கெட்டில் செல் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய காஸ்ட்டு, லைசன்ஸ் காஸ்ட்டே இவ்வளோனா இந்த மிஷினை செல் பண்ணுற காஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட. ஸோ அஃபோர்டபிலிட்டி இஸ் ஒன் கொஸ்டின். ஸோ அஃபோர்டபிலிட்டி இஸ் ஒன் கொஸ்டின், ரைட்டா? அதை தாண்டி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர் சேர்ந்து உருவாக்குனாங்க இல்லையா, அதுலேருந்து பெல் லேப்ஸ் வந்து வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்டு தே ஸ்டார்டட் டெவலப்பிங் சம்திங் கால்ட் அஸ் யூனிக்ஸ். ஸோ யூனிக்ஸ் எல்லாருக்கும் அகைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. மல்டிக்ஸ்லேருந்து யூனிக்ஸ் வருது. இந்த யூனிக்ஸையும் என்ன பண்ணாங்கன்னா, தே டிட் த சேம் திங் வாட் தே வர் டூயிங் ஆல்ரெடி. அதையும் வெளியே வந்து ப்ரொப்பரேட்டரியாக வச்சு அந்த ப்ரொப்பரேட்டரியாக திரும்ப லைசன்ஸ் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு பாயிண்டில் தான் என்ன ஆகுதுன்னா, 1980s இந்த RMS அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து MIT பல்கலைக்கழகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். அவர் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது ஒரு டேஞ்சரஸான ட்ரெண்டு. அவர் லிபரல் வேல்யூஸ்லேருந்து பேசுகிறாரு. அகைன் US லிபரல் வேல்யூஸ்லேருந்து பேசுறது என்னன்னா, அவரும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் தான், சயின்டிஸ்ட் தான். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவர் தேவைக்கு மாற்றணும்னு நினைக்கும் போது சோர்ஸ் கோட் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறது அவருடைய தனிப்பட்ட தேவை. அந்த தேவையிலேருந்து இது ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டாக பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், we are going to start something called as GNU ப்ராஜெக்ட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த GNU ப்ராஜெக்ட் வந்து அப்படின்னா என்னென்னா, இதுவும் யூனிக்ஸ் கிடையாது, ஆனால் யூனிக்ஸ் மாதிரியே நாங்கள் ஒன்று உருவாக்க போகிறோம், முழுசாக வந்து எல்லாருக்கும் எல்லா ஃப்ரீடமும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த GNUங்கிற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டார்ட் ஆனதுங்கிறது 1980s அப்படி இருந்தால் கூட, அது சமகாலத்தில் இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருந்தது, அப்போ இந்தியாங்கிற ஒரு நாடு இருந்துச்சு இல்லையா 1960s. அப்போ இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருந்தது இல்லை, இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து நம்ம 1947 வாங்குறோம் அப்படின்னா, 1950s கான்ஸ்டியூஷனை ஏற்றோம் அப்படின்னா, நான் சொல்கிற பீரியட் 1960s அப்போ இந்தியா என்ன பண்ணிட்டு இருந்திருக்கும், இப்போ நம்ம மக்கள் நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, நம்மளுடைய முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன், நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சாரி அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான் ரொம்ப அடிப்படையான வாழ்வாதாரமாக இருக்குது, நிலம் சார்ந்த வேலை தான் அப்படிங்கிறது. நம்ம வந்து IT சர்வீஸ் இப்படிலாம் நம்மளுக்கு, ஏன்னா நம்மக்கிட்ட அந்த தொழில்நுட்பம் கையில் இல்லை நம்மளுக்கு தேவையான கட்டமைப்புகள் இல்லை இந்தியாவில். இப்போ இந்த கட்டமைப்பை உருவாக்கணுங்கிறது தான் இந்த 5-year பிளான்லாம் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதுதான் பாலிசி மேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அந்த டைமில் நான் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 1960s ஒரு பப்ளிக் செக்டார் உருவாக்குனாங்க. அந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூக்ளியர் ரிசர்ச் ப்ரோக்ராம். அதுலேருந்து அதனுடைய ஆஃப் ஷூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா TIFR அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். அதாவது இது வந்து பப்ளிக் செக்டார் தான், கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணது தான். இந்த TIFRல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன தெரியுமா, இண்டிஜினஸாக நம்ம நாட்டிலே உருவாக்குறதுக்கு ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். தே பில்ட் இட். அதாவது TIFR மூலியமாக திரும்ப ELICன்னு ஒரு கம்பெனி உருவாச்சு, எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா கார்பரேஷன் ஒரு கம்பெனி உருவாச்சு.
அதுக்கப்புறம் CDOT, சென்டர் ஃபார் டெலிகாம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் வந்துச்சு. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, we built our own computer, it's called TDC 312 அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம உருவாக்கணும். நம்ம இந்தியாவிலேயே ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா உள்நாட்டு தொழில்நுட்பம், உள்நாட்டு அறிவு, TDP 312. அதோடைய சக்ஸஸர் TDP 314. இது ரெண்டும் எங்கே போச்சு? இதனுடைய தொடர்ச்சி ஏதாவது வந்துகிட்டே இருக்கணும்ல. இது ரெண்டும் காணாமல் போயிடுச்சு. 1960ஸ்லேயும் 1980ஸ்லேயும் இது நடந்துச்சு இந்தியாவில். இன்னைக்கு TDP 312 சொல்கிறோம், TDP 314 சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? என்ன இருக்குது அதனால் நம்மளுக்கெல்லாம் கிடைக்காத, அது வெறும் வந்து ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்கல், கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியான இந்தியாவில் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், அதோடைய பர்பஸே வேறு, ரைட்டா? ஸோ இது எங்கே நடந்துச்சு, என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து 1990களில் 1990ஸ்ல ஒரு கொள்கை மாற்றம் ஏற்படுது. அதாவது லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லிபரலைசேஷன் நடக்குது அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்திய சந்தை அப்படிங்கிறது வந்து பன்னாட்டு சந்தைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்த சந்தைக்கு உங்கள் பொருளை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு, ஃப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு. அப்போ என்ன ஆச்சு, அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நீங்கள் போய் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னு கடையில் போய் நிற்கிறீங்க. என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க கம்ப்யூட்டரில்? Dell, HP, Lenovo, Asus, Acer, there are so many. Apple, of course. இவ்வளவு கம்பெனிஸ் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கெட் சேச்சுரேட் ஆகி எனி இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட் இஸ் ஸ்டால்ட். அதுக்கான ஊக்கம் இல்லாமல் மொத்தமாக இழுத்து முடியாச்சு. அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் நம்ம கேள்வி. அப்போ நம்ம வந்து ஃபாஸுக்கு முன்னாடி, ஃபாஸுக்கு பின்னாடி, இப்படி தான் நம்ம இதை பார்த்தாங்க. ஃபாஸுக்கு முன்னாடி வந்து இந்தியா ஆஸ் அ காலனைஸ்ட் நேஷன் ஹேட் நத்திங் இன் இட்ஸ் ஹேண்ட். ஆர் நாட் ஜஸ்ட் இந்தியா, நீங்கள் ஆஃப்ரிக்கா எடுத்துக்கோங்க, ஈவன் சைனா எடுத்துக்கோங்க, வி ஹேட் நத்திங் இன் அவர் ஹேண்ட். நம்மள வந்தாங்க, சுரண்டாங்க, போனாங்க, நம்மளை திரும்ப அவங்களே டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் போயிடணும், டெக்னாலஜிலேருந்து எல்லாத்துக்கும். தட் இஸ் நாட் சேஞ்ச்ட். ஈவன் டுடே டேக் யுவர் ஃபோன், உங்கள் ஃபோன் கையில் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், என்னென்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? கூகுள், வாட்ஸ்அப், வாட் நாட், இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் எந்த நாட்டிலேருந்து வருது? US. இந்த ஃபோன் எங்கேருந்து வருது? சைனா, ரைட்? அப்போ இந்தியாவில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். பட் ஆஸ் அ கன்சியூமராக நம்ம திரும்ப எதை யூஸ் பண்ணிருக்கோம், யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இப்போது சமீபத்தில் நீங்கள் நியூஸ் சேனல்ஸையும் பார்த்துட்டு வந்திருக்கலாம். செய்திகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, அடிக்கடி இன்னைக்கு குளோபல் பாலிடிக்ஸை கவனிக்கிறீங்கன்னா, ஒரு நபரினுடைய பேரை திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு. ட்ரம்ப் அப்படிங்கிறது டாரிஃப் போட்டுக்கிட்டே இருக்காரு, 50% டாரிஃப் போட்டு அது இன்னைக்கு எவ்வளோ பெரிய அடி வாங்கிட்டு இருக்கு இந்தியா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இம்பீரியலிசம்னு சொல்லுவோம். இப்போ இதே இம்பீரியலிசம் வந்து இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்தப்போ இதே ட்ரம்ப் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ட்ரம்ப்போ அங்கே இருந்த வேற அட்மினிஸ்ட்ரேஷனும் ரஷ்யாவில் வந்து மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற அந்த நெட்வொர்க் வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வேலை செய்யாது, அந்த டெக்னாலஜியை நாங்கள் புல் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இமேஜின் வாட் வுட் ஹேப்பன் இஃப் நீங்கள் இந்தியா வந்து ட்ரம்ப் சொல்கிறதுக்கெலாம் இல்லை அமெரிக்கா சொல்கிறதுக்கெலாம் ஒத்துக்கலைன்னா, நாங்கள் இதெல்லாம் புல் அவுட் பண்ணுவோம், அதெல்லாம் புல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ நம்ம கையில் என்ன இருக்கும்? இன்ஸ்டாகிராம் புல் அவுட் பண்ணுவாங்க. இப்போ ஐம் சேயிங் ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான். அவங்களுக்கு இது ஒரு பெரிய சந்தை, அதனால் அவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சந்தையை விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சைனாவுக்கு அப்புறம் இதுதான் பெரிய சந்தை. அவங்களால சைனாவை கைப்பற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்தியாவை வந்து என்றைக்குமே விட மாட்டாங்க. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங், அதுக்காக நம்மளும் வந்து அவங்க டெக்னாலஜி, அவங்களுடைய சர்வீசஸ் மட்டுமே சார்ந்து இருக்க முடியாது. இப்போ சுயமான வளர்ச்சிங்கிறது என்ன? சாவரனிட்டி, நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா இஸ் சாவரின் கண்ட்ரின்னு சொல்லுது. இப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? அதை நம்ம எப்படி வந்து ரியலைஸ் பண்ண போகிறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, இன் டர்ம்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் எல்ஸ்? டிஜிட்டல் சாவரனிட்டிங்கிறத இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. யூரோப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, STF அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டு நிதி ஒதுக்குறாங்க. யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பட்ஜெட் போடுறாங்க இல்லையா? இப்போ இந்தியாவிலையும் பட்ஜெட் போடுவோம். பட்ஜெட் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரும்பகுதியான நிதியை இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவான நிதியை வந்து ஒதுக்கி STF அப்படின்னு ஒரு ஃபண்டுக்கு ஒதுக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, சாவரின் டெக்னாலஜி ஃபண்ட். சாவரின் டெக்னாலஜி ஃபண்டுனா என்னன்னா, அரசாங்கம் பொதுமக்களுடைய வரி பணத்திலேருந்து இயங்குது. அப்போது அரசாங்கத்தில் வந்து அரசாங்கத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது எவ்வளோ ஆஃபீஸஸ் இருக்கும், எவ்வளோ சிஸ்டம்ஸ் இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் அகைன் அவங்களும் யூரோப்பை என்ன பார்க்குறாங்கன்னா, நம்ம US டிபெண்டன்சி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ நம்மளுக்கான டெக்னாலஜியை நம்ம வளர்க்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு நிதியை ஒதுக்கி ஆகணும். அந்த நிதியை ஒதுக்கி நம்ம உருவாக்குறதும் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸாக வைக்கணும்னு சொல்லிட்டு
ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிதியை கொண்டு போய் தே ஐடென்டிஃபை ஃபியூ ஆர் சம் ஃபாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கிளவுட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்க, அவங்க அதே கிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஃபண்ட் எங்கே வரும், ஃபண்ட் எங்கேருந்து வரும் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வெங்கடேஷ் ஹரியரன் சொன்னப்போ கார்பரேட்ஸ் ஃபண்ட் பண்ணுறாங்க சில ப்ராஜெக்ட்ஸுக்கு அப்படிங்கிறாங்க. பட் அவங்க ஏன் ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய காஸ்ட் கட்டிங் ஃபேக்டருக்காக ஃபண்ட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஃபண்ட் பண்ணுறாங்கன்னா எதுக்குன்னா தே சி ஃபாஸ் ஆஸ் அ அவைலபிள் பூல் ஆஃப் காமன்ஸ் விச் தே ஆல்சோ கேன் எக்ஸ்ப்ளாய்ட். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நான் பார்க்குறேன். அப்போது அது அவங்க தனிப்பட்ட காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்க்காக பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை பொது நிறுவனங்கள் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பப்ளிக் டேக்ஸ் ஃபண்ட்லேருந்து நடக்குது அப்படிங்கிற போது அப்போது அதுக்கு யார் ஃபண்ட் பண்ண போகிறாங்கன்னா அப்போ ஸ்டேட் ஹாஸ் டு allocate a certain fund, which is what யூரோப்பியன் யூனியன் இஸ் doing. இப்போ இந்தியாவிலையும் நம்ம வந்து அதை நோக்கிலாம் போகணும். பட் இதுக்கான கோரிக்கை எங்கேருந்து வரணும்னா கீழேருந்து தான் வரும். ஏன்னா இது மக்களினுடைய கோரிக்கையாக தான் வரும். அப்போது நம்ம இந்த மாதிரி இயக்கங்களை உருவாக்கி ஃபாஸ் வந்து நம்ம எப்படி உள்வாங்கிக்க போகிறோம், இந்த ஃபாஸ் நமக்கானதுன்னு நம்ம எப்படி திரும்ப மேலே கொண்டு போவோம். பாலிசி இருக்குது இந்தியாவில் வந்து 2013 ஐடி பாலிசி ஒன்று இருக்குது, நேஷனல் லெவலில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஒரு பாலிசி போட்டாச்சு. அந்த பாலிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் எனி பப்ளிக் செக்டர் இன்ஸ்டிடியூஷன் எல்லா இடத்துலையும் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நீங்கள் இவ்வளோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் லினக்ஸ் போடணும், அதெல்லாம் சொல்லியாச்சு. லிப்ரே ஆஃபீஸ் யூஸ் பண்ணணும், எல்லாம் பாலிசியில் இருக்குது. நடைமுறையில் அது என்ன, எவ்வளோ கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா பாலிசி லெவலில் மேலேருந்து வந்தால் மட்டும் பத்தாது, அந்த டிமாண்ட் வந்து கீழேருந்து போகணும். இது ரெண்டும் மீட் ஆகணும்ல. இப்போ அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் தான் நம்ம மூமெண்ட்ஸோட ப்ரையாரிட்டி, அதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். ஸோ அதை நோக்கி தான் நம்ம ஃபாஸை நம்மளுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகுது தான். இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஃபாஸை எம்ப்ரேஸ் பண்ணிடுச்சு, கார்பரேட்ஸ் வந்து ஃபாஸ்ட் எம்ப்ரேஸ் பண்ணிட்டாங்க. பட் பியாண்ட் மார்க்கெட், பியாண்ட் கார்பரேட்ஸ், ஹவு அஸ் என்ன சொல்கிறோம், ஒரு தமிழ் சமூகமாக நம்ம இதை எப்படி எடுத்துக்கிட்டு நம்ம இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ தமிழ்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் இந்தியாவில் இருக்கிற பிற சில என்ன சொல்கிறீங்க, இப்போ கன்னடா, நீங்கள் போய் கன்னடா லாங்குவேஜ் பற்றி பேசுனீங்க அப்படின்னா கன்னடா வந்து நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. தமிழ் மக்கள் வந்து எவ்வளோ மொழியை வந்து வளர்க்குறாங்கிறத பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க. என்னதான் சில உரசல்கள் முதல்கள் இருந்தாலும் அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்குது. நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன், ஸோ அதனால் அவங்களோட பேசும்போது என்னால் அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அவங்க நம்மளை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகுறாங்க. உங்களை மாதிரி நாங்களும் தமிழ் கன்னடா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த மொழி வளர்றதுங்கிறது வந்து வெறும் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால வளர்றது இல்லை. இந்த மாதிரி இன்றைக்கி நம்மளால் ஃபோனில் தமிழில் டைப் பண்ண முடியுது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏஐ மாடல்ஸ் பில்ட் பண்ணுறாங்கன்னா அதில் தமிழ் உள்ள நம்மளால் கொண்டு வர முடியுது. இதுதான் ஒரு மொழி உயிரோடு வளர்றதுக்கான புதிய வடிவங்களில் அது வரணும் அப்படின்னும் போது நம்ம இந்த காமன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ விரிவாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இந்த காமன்ஸ் வந்து யாருடைய தனி சொத்தும் கிடையாது. இந்த காமன்ஸுங்கிறது பொதுவில் இருக்கிற ஒரு நீர் குளம் போல இல்லையா. அப்போ இந்த நீர் குளம்ங்கிறது பொல்யூட் ஆகாமல் பார்த்துக்கணும், இதை யாரும் அதிகமாக உறிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இது பொதுவாகவே இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை வேலையாக இருக்கிறது. இதை ஒரு தோட்டக்காரனாக தான் நான் பார்க்குறேன். ஒரு தோட்டத்தை சும்மா நீங்கள் ஒரு நைட் விட்டுட்டு போயிட முடியாது. அந்த தோட்டத்தை பராமரிக்கணும், அந்த தோட்டத்தை வந்து தோட்டமாக இருக்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கணும், காமன்ஸாக இருக்கணும் அப்படின்னா யாரா இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கிறதையும் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு டெக்னாலஜி ப்ளஸ் பாலிடிக்ஸ் ப்ளஸ் சோஷியோ எக்கனாமிக் எவ்ரிதிங் ஒன்றா சேர்ந்த ஒரு கலவை தான் ஃபாஸ். அதனால் ஃபாஸ் ரொம்ப ஃபாஸ் ஃபார் த சேக் ஆஃப் ஃபாஸ்ட்னு ரொமான்டிசைஸ் பண்ணாமல் நம்ம வந்து இதை என்ன சொல்கிறது, நம்மளுடைய சுய வளர்ச்சிக்காக எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம வேலை செய்யணும். நன்றி.